ஒரு கிராமத்துல அரவிந்த் அனுசூயம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, சுரேஷ், ரகு. பெரிய பையான சுரேஷுக்கும் கிராமத்து பொண்ணான அவனிக்கும் கல்யாணம் நடந்தது. அவனி பொறுப்பா இருந்துகிட்டு வீட்டு பொறுப்புங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா. சின்ன பையனான ரகு சிட்டில இருந்துகிட்டு சிட்டி பொண்ணான சுரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சுரேகா கூட கூட்டு குடும்பத்துல வாழலாம் அப்படின்னு கிராமத்துக்கு வந்தா. ஆனா ஆனா சிட்டில இருந்து வந்த சுரேகாவுக்கு கிராமத்து பழக்கம் விளக்கம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாம வீட்ல வேலை செய்ய கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு நாள் காலையிலேயே அவனி சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு மாமியார் மாமனாருக்கு காஃபி கொண்டு போய் குடிக்க கொடுத்தா. அரவிந்த் ஆள்ல உக்காந்துகிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா அனுசூயம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. அனுசூயா, அவனி குடுத்திருக்கிற இந்த சுட சுட காஃபி குடிக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம பெரிய மருமக வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியா வந்திருக்காடி. உண்மைதாங்க. அவனி நம்ம வீட்டு வேலையில இருந்து மாட்டுக்கொட்டையை சுத்தம் பண்ற வரைக்கும் ஒத்தையிலே பாத்துக்கிறான். சின்ன மருமகளான சுரேகா இருக்கால, அவ பாத்தீங்களா, படுக்கல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கே 10 மணி ஆயிடுது. அவ எங்கங்க நம்மள பாக்குறா? அத்த, மாமா, இந்தாங்க நீங்க காஃபிய குடிங்க. சுரேகா நேத்து தானே சிட்டில இருந்து வந்திருக்கா, ரொம்ப டயர்டா இருக்கும். அவ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். நீங்க காஃபிய குடிங்க. என்னதான் டயர்டானாலும் இப்படியா இருப்பாங்க? அந்த அரவிந்த் கூட இப்படிதான். சிட்டில இருந்ததுனால இங்கிட்டு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் அவன் மறந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள சின்ன மருமகளான சுரேகா கையில மொபைல் போனை புடிச்சுக்கிட்டு ஹாலுக்கு பாத்துக்கிட்டு வந்தா. மாமியார் மாமனார் எதிரில இருந்தாலும் அவங்க கிட்ட பாத்து பேசாம ஹால்ல வந்து ஹாயா உக்காந்தா. அப்பப்பா, என்ன இந்த கிராமத்துல காலையிலேயே காக்கா கத்துது, மாடுங்க வேற கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்தால என்னால முடியல. ரகு, என்னது இது? என்னாச்சு சுரேகா, காலையிலேயே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ, என்ன ரகு, இந்த கிராமத்துல காலையில சீக்கிரமா எந்திருக்கணுமா, ஃபேனும் போடக்கூடாதா, ரொம்ப நேரம் தூங்க கூடாதா? என்ன ரகு, உங்க அம்மாவும் அப்பாவும் அதிகமா ரூல்ஸ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, காலையில சீக்கிரமா எந்திருக்கிறது உடம்புக்கு நல்லது மட்டும் இல்ல. நீ புதுசா கல்யாணமான பொண்ணு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அத்தை மாமாவுக்கு வணக்கம் சொல்லணும் கூட இங்கிதம் தெரியல உனக்கு? இங்க பாருங்கத்த, இந்த பழக்க வழக்கம் எதுவுமே எனக்கு தெரியாது. அதான் உங்க பெரிய மருமக அவனி இருக்கால, அவ இதெல்லாம் பாத்துக்குவா. எனக்கு கொஞ்சம் பிளாக் காபி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி சுரேகா, நான் இப்பவே சுட சுட பிளாக் காஃபி கொண்டு வரேன். நீ போய் மூஞ்சி கழுவிக்கிட்டு வா. இங்க பாருமா அவனி, அவளுக்கு தேவையானத அவளே செஞ்சுக்கிட்டோம். அவளுக்கு நீ எதுவுமே செஞ்சு கொடுக்க வேண்டாம். ஏன், அவளுக்கு தெரியாதா? இங்க பாருங்கத்த, நான் எதுக்காக வீட்டு வேலை எல்லாம் செய்யணும்? சிட்டில வீட்டுல சமைக்கிறதுக்கே வெளியில இருந்து ஆளுங்க வந்துகிட்டு இருப்பாங்க. இங்கேயும் வெளியில இருந்து ஆளுங்களை வர வச்சு வேலையை செஞ்சுக்குங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி சமையல் கட்டுல எல்லாம் உக்காந்து வேலை செய்ய பழக்கமே இல்ல. இங்க பாருமா சுரேகா, கூட்டு குடும்பத்துல எல்லா வேலையும் ஒருத்தரை செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லையாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செஞ்சுக்கிட்டு போனாதானே கஷ்டம் இல்லாம இருக்கும். ஐயோ அத்தை, அவனிக்கு இங்கிட்டு வேலைங்க எல்லாம் செய்யறது பழக்கம் இருக்கிறதுனால தானே அவளும் செய்யறா. இங்க பாருங்க, எனக்கு பழக்கம் இல்ல. சும்மா இந்த வேலை செய் அந்த வேலை செய்யு சொல்லாதீங்க. சுரேகா பிளீஸ், அப்பா அம்மா முன்னாடி இப்படி எல்லாம் பேசாத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்படி மத்தியானம் நேரமாச்சு. அவனி சமையல் கட்டுல இருந்துகிட்டு கிராமத்து சமையல அற்புதமா சமைச்சுக்கிட்டு இருந்தா. சுரேகா ரூம்ல உக்காந்துக்கிட்டு ஹாயா கையில மொபைல வச்சுக்கிட்டு உக்காந்து மொபைலையே பாத்துக்கிட்டு இருந்தா. அம்மா அவனி, இன்னைக்கு சமையல் வாசனை ஆளையே தூக்குது. மாமா, இன்னைக்கு அத்தைக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் மாங்காய் குழம்பு வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து உக்காருங்க, எல்லாருக்கும் பரிமாறுறேன். ரகு, சுரேகாவையும் கூப்பிடுப்பா, எல்லாரும் உக்காந்து சாப்பிடலாம். சுரேஷ் போய் ரகு சுரேகா 2 பேரையும் சாப்பிடுறதுக்காக கூப்பிட போனா. இந்த பக்கம் அவனி சமைச்சதெல்லாம் எல்லாமே டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சு எல்லாருக்கும் பரிமாற எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, என்னது இது? இவ்ளோ ஆயில போட்டு சமைச்சிருக்கீங்க. எனக்கு இவ்ளோ ஆயில் எல்லாம் போட்டது சாப்பிட்டா அதுக்கப்புறம் நான் வெயிட் கெயின் ஆயிடுவேன். நான் சப்பாத்திய சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா சுரேகா, நீயும் சமைக்க மாட்ட, சமைச்சத இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா? சமைச்சத சாப்பிடு, உனக்குன்னு ஸ்பெஷல்லா எதுவுமே சமைக்க முடியாது. ஏத்த சமைச்சா என்னத்த?
இப்போ எனக்கு ஸ்பெஷலா சமைக்கிறீங்களா? இது என்ன கத்திரிக்காய் இவ்ளோ கருப்பா இருக்கு? இங்க பாருங்க, எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்கல. ரகு, நான் ஃபுட்ட ஆர்டர் பண்ணிக்கிறேன். சுரேகா, இந்த கிராமத்துல பீஸா கிடைக்காது. உனக்கு நினைச்ச நேரத்துல ஆன்லைன்ல ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணவும் முடியாது. ஐயோ, இங்க பாருங்க ரகு, உங்களுக்கு இங்க ஃபுட் ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு என்னாலலாம் நீங்க சமைச்சு வச்சத சாப்பிட முடியாது. கை கழுவ ஒரு வாஷர் பேஷன் இல்ல, குளிக்கிறதுக்கு சரியான பாத்ரூம் இல்ல. ஐயோ கடவுளே, என்னால முடியல. இங்க பாருமா சுரேகா, உனக்கு டயட் ஃபுட் வேணும்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு ஆயில் குறைவா போட்டு ஃபுல்கா, காய்கறி, பொரியல் எல்லாமே செஞ்சு கொடுக்கறேன். கொஞ்சம் சமாதானமா இருமா. இங்க பாரவனி, உன்னோட நாடகத்தெல்லாம் என்கிட்ட நடத்தாத. நீதான் நல்ல மருமகன்னு காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத. உன்னோட நாடகம் என்கிட்ட செல்லாது. என்னம்மா சுரேகா, நீ பசியில இருக்கன்னு அவ உனக்கு ஏத்தது சமைச்சு கொடுக்கறேன்னு பேசினா அவளையே பார்த்து திமிரா பேசுற. இங்க பாருமா, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதுக்கு இது உன்னோட சிட்டி எல்லாம் கிடையாது. சரிங்கத்த, அதனாலதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமே நானும் இங்க இருக்க மாட்டேன். இங்க பாருங்க ரகு, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் உடனடியா இப்பவே சிட்டிக்கு கிளம்பி போக போறேன். சுரேகா நில்லு சுரேகா, அப்படியெல்லாம் போவாத. அம்மா, அவளுக்கு கோவம் அதிகமா. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. இங்க பாருப்பா ரகு, பொண்டாட்டிய கைக்குள்ள உன்னால வச்சுக்க முடியல. நாளுக்கு நாளா வீட்ல பிரச்சனை, சண்டை, சச்சரவு அப்படின்னு அதிகமாயிட்டே போகுது. இப்படி நாளுக்கு நாளாவ வீட்ல சுரேகானால பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. இப்படியா கொஞ்ச நாள் ஆக ஆக ரகு, சுரேஷ் இவங்க 2 பேரும் நடுவுலயும் வயல் பிரச்சனை, சொத்து பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை கூட ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க அண்ணன், என்னால இந்த கிராமத்துல எல்லாம் இருக்க முடியாது. சுரேகாவுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்றான். என்னோட சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். என்னடா, அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போதே சொத்து பிரிக்கிறது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இது கூட்டு குடும்பம்டா, சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது. இங்க பாருங்கண்ணா, என்னோட முடிவையும் கேட்டுக்குங்க. சுரேகாவுக்கு இந்த கிராமத்துல எல்லாம் இருக்க முடியாது. என்னோட பங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வித்துட்டு அந்த பங்கை எடுத்துக்கிட்டு நான் சிட்டில போய் செட்டில் ஆயிடுவேன். ஏன்பா ரகு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட சிட்டி பொண்டாட்டி வந்தவுடனே அண்ணன் தம்பிய பிரிக்கிறது மட்டும் இல்லாம சொத்தையும் பிரிக்க பாக்குறாளா? இங்க பாருங்கத்த, சொத்தெல்லாம் பிரிக்கிறதுக்காக நான் ஒன்னும் வரல. நாங்க படிச்சவங்க, தனியா போய் வாழ்க்கை நடத்தணும்னு யோசிக்கிறோம். எங்க சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. ரகு, சீக்கிரமாவே லாயரை வர சொல்லு. நான் உயிரோட இருக்கும்போதே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ஏன்பா ரகு, உனக்கு என்னப்பா, சொத்து பிரிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே? நான் உயிரோட இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன். மாமா, என்ன மாமா, அவங்கதான் தெரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க. இங்க பாருங்க ரகு, சொத்தெல்லாம் பிரிக்கிறது நல்லது இல்ல. சுரேகா சிட்டில போய் வாழணும்னா வாழட்டும். நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணட்டா? அட அவனே, ஆமா, நீ என்ன எங்களுக்கு அட்வைஸ் பண்ண போற? இங்க பாருமா சுரேகா, எனக்கு சிட்டி வாழ்க்கைய பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா வீட்டை எப்படி நடத்துறது, எப்படி வீட்ல அமைதி இருக்கணும்னு நல்லா தெரியும். ரகு, நீங்க சுரேகாவை கூட்டிக்கிட்டு சிட்டிக்கு போங்க. இங்க சுரேஷே வயல் வேலை எல்லாம் பாத்துக்குவாரு. வயல்ல வர பங்க மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாரு. ஆனா சொத்தெல்லாம் பிரிக்கிறது வேண்டாம். நீங்க ஒவ்வொரு பண்டிகைக்கும் அடிக்கடிக்கு ஊருக்கு வாங்க. சொத்தை மட்டும் பிரிக்காதீங்க. அவனி சொல்றது சரிதான் ரகு, நீ சிட்டிக்கு போ. மாசம் மாசம் உன்னோட பங்க கொடுத்துறேன். ஓ அப்படியா? அதுக்கப்புறம் பிரச்சனை கிச்சனை எதுவும் வராதே. இங்க பாரு சுரேகா, வயல் வேலைய நாங்களே பாத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவனி அண்ணி சொல்றது கூட உண்மைதானே. நம்ம சிட்டில போய் ஆராம்சா இருக்கலாம். இங்க எல்லாம் பாத்துக்கிட்டு நம்மளுக்கு பங்க அனுப்பி வைப்பாங்க. ஓ அப்படியா? சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேங்க. சுரேகா நினைச்ச மாதிரியே சுரேகா சிட்டில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு போய் வாடகைக்கு எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் சுரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மாமியாரோட கொடுமை இல்ல, தான் இஷ்டத்துக்கு தான் போய் இருக்கலான்னு சந்தோஷப்பட்டா. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. ரகு சிட்டில பெரிய கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு வேலை பிஸியால காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். சமையலுக்கும் சரியா ஆள் இல்லாதனால எல்லா வேலையும் சுரேகாவே செஞ்சு செஞ்சு வீட்ல தனியா இருக்கிறதே அவளுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே சுரேகாவுக்கும் உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. உடம்பு சரியில்லாம ஜுரம் அதிகமாச்சு. ஜுரம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. ரகு, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. ஜுரம் வேற அதிகமாயிட்டே போகுது. டாக்டருக்கு போன் பண்ணா டாக்டரும்
காலை பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள கதவு தட்டினா அவங்க கூட கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க ரகு. சுரேகா, எனக்கும் ரொம்ப குளிர் எடுக்குது, கொஞ்சம் குடிக்க சுடு தண்ணி வச்சு குடுக்கறியா? சுடு தண்ணி வைக்க கூட எனக்கு தெரியாது. இந்த கேஸ எப்படி பத்த வைக்கிறது? இங்க எல்லாமே இருட்டா இருக்கு ரகு. நான் ஒத்தையிலேயே ஆயிட்டேன். சரியா அதே நேரத்துல அபார்ட்மெண்ட்ல காலிங் பெல் ஆச்சு. சுரேகா அழுந்துகிட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சுக்கிட்டு போய் கதவு திறந்து பார்த்தா அவனி வந்திருந்தா. அவனிய பார்த்த உடனே சுரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவனி, நீயா? உனக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சது? அது சுரேகா, சுரேஷுக்கு ரகு போன் பண்ணி சொன்னாராமா அவருக்கு உடம்புக்கு முடியலன்னு. அந்த விஷயம் தெரிஞ்சு எப்படி நான் அங்கே இருக்கிறது? அதனாலதான் டவுன் பஸ் ஏறி சீக்கிரமா புறப்பட்டு வந்துட்டேன். ஆமா அவனி, அவர் அங்கதான் இருக்காரு. அவருக்கு ஜுரம் அடிக்குது. சுரேகா, கவலைப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனி சீக்கிரமா கிச்சனுக்கு போய் ரகுக்காக சுட சுட கஷாயம் எல்லாம் செஞ்சு ஜுரம் குறையறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த மருந்தெல்லாம் செஞ்சு ரகுக்கு கொடுத்து ஜுரத்தை குறைக்க பார்த்தா. இப்படி நிதானமா கொஞ்ச நேரத்திலேயே ரகுவுக்கு ஜுரமும் குறைஞ்சு போச்சு. ரகு மெதுவா கண்ணு திறந்து அவனிய பார்த்தான். அண்ணி, நீங்களா இந்த நேரத்துல எங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கீங்களா நீங்க? ரகு, நீங்க என்னோட மச்சனை. உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? அண்ணி, இப்போ பரவாயில்லங்க அண்ணி. நீங்க செஞ்சு கொடுத்த கஷாயத்தை குடிச்ச உடனே உடம்புக்கு இப்போ ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவனி கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி ரகுக்காக சுட சுட சமையல செஞ்சா. சுரேகா அவனி செய்யற சமையல மெதுவா கவனிச்சா. பொறுப்பா அவனி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து ஒன்னொன்னும் இவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யறத பார்த்து சுரேகாவோட மனசு கரைஞ்சு நிதானமா அவனி கிட்ட வந்து, அவனி, என்ன மன்னிச்சிடு. என்ன சுரேகா, நீ என்னோட தங்கச்சி. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வராம வேற யாரு வருவா? அக்கா, என்ன மன்னிச்சிடு. உன்னோட பாசத்தை நான் பொய்யன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான வாழ்க்கை என்ன, பணம்னா என்ன, லக்ஸரி வாழ்க்கைன்னு என்னன்னு. சிட்டில இருக்கிற ஜனங்க யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க தான் நம்மளுக்கு எப்போன்னு. அன்பு பாசத்துக்கு முன்னாடி இந்த சிட்டி லக்ஸரி வாழ்க்கை வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ பைத்தியக்காரி, சிட்டில வளர்ந்தாலும் கிராமத்துல வளர்ந்தாலும் பாசம் தானே. நீ சிட்டிலேயே வளர்ந்ததுனால உனக்கு அந்த பழக்கமே வந்திருக்கு, அவ்வளவுதான். அதுல உன் தப்பு இல்ல. ஆனா இந்த குடும்பத்தை விட பெருசுன்னு எதுவும் இல்ல சுரேகா. நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கணும். ஆமாங்கா, இங்க தனியா இருக்கும் போதுதான் இந்த குடும்பத்தோட அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அக்கா, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். உங்க கூடயே கிராமத்துக்கு வந்துடுறேன். என்ன உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவீங்களா? நானும் வரட்டா? அத்தை மாமா எல்லாரையுமே நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சுரேகா, உன் வாயில இருந்து இவ்வளவு நல்ல வார்த்தை வருதே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நல்ல வார்த்தையை சொன்ன. நம்ம கிராமத்துக்கே போயிடலாம். நம்ம ஊரு தான் நம்மளுக்கு நல்லது. நம்ம அத்தை மாமா இந்த வார்த்தையை கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சுரேகா, நாளைக்கு நம்ம 3 பேரும் இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மறுவது நாளே அவங்க 3 பேரும் கிளம்பி அவங்களோட கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அத்தை மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் பட்டணத்துக்கு போக மாட்டேன். நான் மாறிட்டேன். இனிமே என்ன உங்க சொந்த பொண்ணா நினைச்சு என்ன நீங்க ஏத்துக்குவீங்களா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு உங்க பொண்ணா ஏத்துக்குங்க. ஆமா சுரேகா, எவ்வளவு நல்ல வார்த்தையை சொன்னமா. 2 மருமகங்களும் 2 கண்ணா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வேண்டானா சொல்ல போறோம்? நீ சொல்ற வார்த்தையை கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தியான்னு சுயா, நம்ம பெரிய மருமக எவ்வளவு புத்திசாலித்தனமா ஊருக்கு போய் சின்ன மருமகளோட மனச மாத்தி ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டா. நம்மளோட புத்திசாலி பெரிய மருமகளால இன்னைக்கு சின்ன மருமகளும் மனசு மாறி வந்திருக்கா. பாத்தீங்களாப்பா, 2 மருமகங்களும் சேர்ந்து எப்படி ஒத்துமையா இணைஞ்சிட்டாங்கன்னு. அக்கா, இனிமே வீட்டு வேலையா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. நான் அந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டு உங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் நானும் செய்வேன்கா. அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம சுரேகாவும் சிட்டி வாழ்க்கையை விட்டு கிராமத்து வாழ்க்கைக்கு ஒத்து வந்துட்டா. 2 மருமகங்களும் அக்கா தங்கச்சியா ஒன்னா இருந்து வீட்டோட பொறுப்புகளை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடத்தினாங்க. அரவிந்த் அனுசூயா முகத்துல
மறுபடியும் அந்த பழைய சந்தோஷம் கூடி வந்துச்சு. கூட்டு குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அத தீர்த்திடலான்னு கிராமத்து மருமக சிட்டி மருமகளுக்கு அவளோட வாழ்க்கைய கத்து கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவுல இருக்க இந்த ஆடம்பரமான வீட்ல ஒரு காலத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு. ஜன்னல் ஓரமா நின்னு தான் அப்பா ராகவையாவோட புகைப்படத்தை பார்த்து அழுதுட்டு இருந்தா அவனி. அந்த வீட்டோட தூணா இருந்த ராகையாவ இழந்ததுதான் இந்த வீட்டோட துக்கத்துக்கு காரணம். ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் ராகவையா இறந்திருப்பாரு. அந்த கசப்பான நினைவுகள் தான் இப்பவும் அவனிய விடாம துரத்திட்டு இருக்கு. அவனியோட அம்மா ஜனகம்மாவும் அவனையும் பேசிக்கிறாங்க. அம்மா, அப்பா நம்மள தனியா விட்டுட்டு போவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லம்மா. அவரு தான் என்னோட உலகம். இப்ப இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளும் அவரு தான் ஞாபகப்படுத்துது. கவலைப்படாதம்மா, எல்லாம் தலையெழுத்து. அதை யாரால மாத்த முடியும்? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆகணும். உன் அப்பா நம்மளோட இல்லைனாலும் அவரோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். அம்மா, என்ன சொன்னாலும் என்னால அப்பா இல்லங்கிறது ஜீர்ணிக்கவே முடியல. வெளிய போனாலும் வீட்டுல இருந்தாலும் அப்பா எங்கேயோ இருந்து என்ன கூப்பிடுறது மாதிரி இருக்கு. நாம ஏன் இப்படி அமெரிக்கால தனியா இருக்கணும்? நமக்குன்னு யாருமே இல்லையா? சொல்லுங்கம்மா. நீ வருத்தப்படாதம்மா, நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா உன் அப்பா சில காரணத்தினால எல்லாரையும் விட்டு தள்ளிதான் இருந்தாரு. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு கடினமான காலம் வரும். அது தைரியமா நம்ம எதிர்கொள்ளணும். நாம இப்படி அழுறதுனால நம்மள விட்டு போனவங்க யாரும் திரும்பி வர போறது இல்லம்மா, புரிஞ்சுக்க. எனக்கும் இதெல்லாம் புரியுதுமா. ஆனா என் மனசு இன்னும் அந்த துக்கத்துலதான் இருக்கு. உன் முகத்தை பார்த்தா இன்னும் எனக்கு சங்கடமா இருக்கு. எனக்காக நீ, உனக்காக நான், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையா? அப்படிலாம் சொல்லாத அவனி, உனக்கு எதிர்காலம் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனி தன்னோட ரூம்ல இருந்தா. அப்ப அவளோட ஃப்ரெண்டான ஸ்வேதா அங்க வர்றா. அவனியோட முகத்தை பார்த்ததுமே ஸ்வேதாவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்னடி, இன்னும் நீ அப்படியேதான் இருக்கியா? கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வாடி. இப்போ உன்னோட இன்ஜினியரிங் படிப்பும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அமெரிக்காவோட டாப் கம்பெனிஸ்ல இருந்து உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இல்ல ஸ்வேதா, எனக்கு இப்போதைக்கு எதுவுமே விருப்பம் இல்ல. வேலைக்கு போக சுத்தமா விருப்பம் இல்ல. இப்போதைக்கு என் அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு துணையா இருக்கணும். அவங்க ரொம்ப லோன்லியா இருக்காங்கடி. நீ சொல்றது சரிதாண்டி. ஆனா எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருக்க முடியும்? உன்னை பார்த்து அம்மாவும் கவலைப்படுவாங்கல்ல. நீ இதுல இருந்து மீண்டு வரணும்டி. ஸ்வேதா சொன்னதை கேட்டு அவனி அவளுக்குள்ளே யோசிக்கிறா. அப்புறம் இப்படி சொல்றா. ஆமா ஸ்வேதா, நீ சொல்றது சரிதான். நான் வருத்தப்பட்டா அம்மாவும் அப்பாவும் நினைச்சு அழுறாங்க. உள்ளுக்குள்ள அவங்களும் உடைஞ்சு போயிருக்காங்க. நான் சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. ஆனா நான் எப்படி சந்தோஷமா இருக்குது அதாண்டி எனக்கு புரியல. ஓகே, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா வனி? உங்களுக்கு இந்தியால ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்க இருந்தீங்கன்னா உன்னோட மனநிலையும் நிச்சயம் மாறும். இங்கே இருந்தா இதே நினைப்பு தாண்டி வரும். யோசிச்சு பாரு, இந்தியாவுக்கா? ஆனா நாங்க இங்க போய் பல வருஷம் ஆயிடுச்சுடி. என்னோட சின்ன வயசுல போனது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் அத்தை எத்தனையோ தடவை இந்தியாவுக்கு வர சொல்லி அம்மா கிட்ட போன்ல சொன்னாங்க. ஆனா நாங்க போகவே இல்ல. ஆனா எங்க அப்பாவுக்கு என் அத்தைனா ரொம்ப ரொம்ப இஷ்டம்டி. அப்புறம் என்ன, யோசிச்சு பாரு. அங்க போனா உன் மனசும் அம்மாவோட மனசும் லேஸ் ஆயிடும். ஸ்வேதாவோட பேச்சு அவனியோட மனச மாத்துது. தன்னோட அம்மாவை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்றா. அம்மா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் இந்தியா போயிட்டு வருவோமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. உன்னை பார்த்தாலும் இன்னும் கஷ்டமா இருக்கு. சுசிலாத்தையும் நம்மள எத்தனையோ தடவை கூப்பிடுறாங்கல்ல, அதனால போலாமாமா? நிஜமாவா சொல்ற அவனி? எனக்கும் இந்தியா போகணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. உன் அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த வீடே வெறிச்சோடி போயிடுச்சு. சரி, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணு. நம்ம வரத பத்தி நான் சுசிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிம்மா, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். அங்கேயாவது நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவனியும் ஜனகம்மாவும் இந்தியா வந்து சேர்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து நேரா சுசிலாமா இருக்கிற வீராபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வராங்க. அந்த கிராமத்தை சுத்திலும் பசுமையான வயல்கள், செம்மண் சாலைகள்னு அவனுக்கு எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. அம்மா, எங்க அத்தை வீடு எங்க இருக்கு? இந்த ஊரை பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன பண்றதுமா?
அவனி, எனக்கும் சரியா தெரியல. நானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தேன். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அப்ப இவ்வளவு வீடெல்லாம் இல்ல. இந்த ஊரே எனக்கு இப்ப புதுசா தெரியுது. ஐயோ, வீட்டு அட்ரஸ் தெரியாம அத்தை வீட்டுக்கு எப்படிமா போறது? யார்கிட்டயாவது கேக்கலாமா? ஆமா அவனி, நம்ம சுசிலாவோட பேரை சொல்லி வீடு எங்க இருக்குன்னு கேப்போம். அப்ப அந்த பக்கமா சுரேஷ் வந்துட்டு இருந்தான். இவன் தான் சுசிலா அம்மாவோட பையன். ஆனா இது இவங்களுக்கு தெரியாது. பார்க்கவே அவன் ரொம்ப ஸ்டைலா இருந்தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நில்லுங்கள. அவனி சுரேஷ பார்த்து அப்படி சொன்னதும் சுரேஷ் அவனிய ஆச்சரியமா பாக்குறான். அப்ப சுரேஷ் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறான். யாரு அந்த பொண்ணு? இவ்ளோ அழகான பொண்ணு என் வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். பார்த்தா நம்ம ஊரு மாதிரி தெரியலையே. சரி, என்ன கேக்குறாங்கன்னு பாக்கலாம். இங்க சுசிலாமா வீடு எங்க இருக்கு? அது உங்களுக்கு தெரியுமா? நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம். இப்ப சுரேஷ் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இப்படி சொல்றான். ஓ, சுசிலாமா வீடா? அவங்க வீடு எனக்கு நல்லா தெரியுமே. அதுவும் இல்லாம அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க. அப்படியா? சரி, அப்போ எங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஓ, தாராளமா கூட்டிட்டு போறேனே. அவங்க எனக்கு எவ்வளவு நல்லா தெரியும்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. வாங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன், போலாம். இப்ப 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சுரேஷ் இப்படி கேக்குறான். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் சுசிலாமாவுக்கும் என்ன உறவு முறை? அந்த சுசிலாமா என்னோட நாத்தனார் தம்பி. நாங்க 2 பேரும் அமெரிக்கால இருந்து வரோம். ஓஹோ, அப்படியா? அப்ப அமெரிக்கால இருக்கிறது நீங்க தானா? இருங்க, நாங்க அமெரிக்கால இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, எனக்கு தெரியாம இருக்குமா? சுசிலாமா எப்பவுமே அவங்களோட அண்ணனை பத்தி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. போன வருஷம் கூட அவங்க அண்ணன் இறந்துட்டாங்கன்னு அமெரிக்கா போனாங்கல்ல. ஆமா தம்பி, அப்ப என் கணவரோட காரியம்லாம் ரொம்ப அவசரமா நடந்துச்சு. அதனால ஒழுங்கா பேசக்கூட முடியல. ஐயோ, வருத்தப்படாதீங்க. நீங்க அப்படிலாம் வருத்தப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். அவனைய பார்த்து இப்படி சொல்றான். என்ன மேடம், ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? என் கால் இப்பவே வலிக்குது. அதோ அந்த தென்னை மரங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஓட்டு வீடு தெரியுதுல்ல, அதான் சுசிலாமா சத்யநாராயணா தம்பதியோட வீடு. சரிங்க தம்பி, இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் தம்பி. அப்போ அந்த வீட்டு வாசல்ல தான் சுசிலாமா உட்கார்ந்து இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்ததும் அவங்க ஓடி வந்து இவங்கள கட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அண்ணி, அவனி, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் பாக்குற. ராகவண்ண போனதுக்கு அப்புறம் உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்பா அங்க வர சுரேஷ பார்த்து சுசிலாமா இப்படி சொல்றாங்க. சுரேஷ், உன் அத்தை வந்திருக்காங்கடா. அவங்க பேக் எல்லாம் வாங்கி உள்ள வை, ரொம்ப களைப்பா இருக்காங்க. இத கேட்டு அதிர்ச்சியான அவனி இப்படி சொல்றா. என்னத்த அவர்கிட்ட போய் வேலை சொல்றீங்க? பாவம், நாங்க அட்ரஸ் கேட்டதால இவ்வளவு தூரம் எங்களை கூட்டிட்டு வந்தாரு. தெரியாதவர்கிட்ட போய் வேலை எல்லாம் சொல்றது தப்பு இல்லையாத்த? என்னது தெரியாதவனா? அப்ப இவன் உங்ககிட்ட உண்மையை சொல்லவே இல்லையா? அண்ணி, இவன் என் மக சுரேஷ், உங்க மருமகன். அவனி, இவன் உனக்கு மொற பையன். மாமாமா, இவன் உங்ககிட்ட சொல்லல போல. வாட், மாமாவா? இவன் உங்க மகனா? அப்படின்னா மாமாங்கிற உண்மையை சொல்லாம எங்களை இவ்வளவு தூரம் நடக்க வச்சிருக்க. அட்ரஸ் கேட்டா யாரோ மாதிரி நடிப்பியா? என்ன இது? அது நீ அட்ரஸ் கேட்ட நான் சொன்னேன். இடையில நான் உன் மாமான்னு சொல்லியிருந்தா நீ நம்பவா போற? அதனாலதான் நான் சொல்லல. அதுவும் இல்லாம அமெரிக்கால இருந்து வந்த என்னோட முறை பொண்ணுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். எப்படி இருந்துச்சு அவனி? இவ சேட்டை இன்னும் குறையவே இல்ல சுசிலா. சின்ன வயசுல எப்படி இருந்தானோ இப்பவும் அப்படித்தான் இருக்கான். சுட்டி பையன், சின்ன வயசுலயும் வாளு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்கே சுசிலா அம்மாவோட கணவர் சத்யநாராயணன் வர எல்லாரும் நலம் விசாரிச்சுக்கிறாங்க. ஆனா சுசிலா அம்மாவோட மனசுல மட்டும் ஏதோ ஒரு குறை இருக்கு. அண்ணி, அண்ணன் இருந்த போதே எங்களை ஒதுக்கி வைக்காம இருந்திருக்கலாம். இத்தனை வருஷம் ஏன் எங்க கிட்ட இருந்து விலகி இருந்தாரு? எங்க மேல அவருக்கு அப்படி என்ன அண்ணி கோபம்? அவனியும் சுரேஷும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதுல ஏதோ ரகசியம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தோணுது. அப்படிலாம் இல்ல சுசிலா, அவருக்கு உங்க மேல ரொம்ப அன்பு இருந்துச்சு. ஆனா சில சூழ்நிலைகள் தான். அப்படி என்னமா சூழ்நிலை? அப்பாவுக்கும் அத்தைக்கும் ஏன் இந்த இடைவெளி? சுரேஷ் சிரிச்சபடி அவனிய பார்த்து இப்படி சொல்றான். மேடம் மேடம், அந்த சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த கிராமத்து விருந்து சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க. இங்க அமெரிக்கா பீஸா பர்கர் எல்லாம் இருக்காது. பருப்பு சோறும் ஆவக்காய் ஊறுகாயும் தான் கிடைக்கும். நான் உன்கிட்ட இப்ப இதெல்லாம் கேட்டேனா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். எனக்கு எப்ப சாப்பிடணும்னு நல்லா தெரியும். நீ உன் வேலை பாரு. இப்படி அவனி கோபமா பேசிட்டு உள்ள போறா. சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே வெளியே போறான். சுசிலாமா தலைய குனிஞ்சுக்கிறாங்க.
ராகவையா ஏன் சுசிலாம ஒதுக்கி வச்சாரு? கடந்த காலத்துல நடந்த சண்டைதான் என்ன? அமெரிக்காவுல வளர்ந்த அவனுக்கு இந்த கிராமத்து சூழலும் சேட்டக்கார மாமா சுரேஷும் ஒத்து வருமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில நீங்க அடுத்த எபிசோடுல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க. அது வரைக்கும்